ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம். அதாவது இந்தியாலையும் கனடாலையும் யூஎஸ்லையும் சில ஸ்கேம்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு பாப்புலராக ஒரு 4 ஸ்கேம் போயிட்டுருக்கு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ஸ்கேமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்கிட்ட நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஒய்ஃப்டையோ இல்லை உங்கள் அப்பா அம்மாட்டையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையோ யார்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட சொன்னால் கூட போதும். அவங்களும் இந்த இந்த இதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க, இந்த ஏமாற்றத்தை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஏமாறாமல் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளால் அழிக்க முடியும். சரி, நம்ம வந்து இப்போ வீடியோவில் போயிட்டு என்னென்ன ஸ்கேம்ஸ் இந்தியாவில் மெயினாக நடந்துட்டுருக்கு, கனடாவில் யூஎஸில் என்ன ஸ்கேம் நடந்துட்டுருக்குன்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டாபிக் வந்து ஸ்கேம் பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது ஸ்கேம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை ஏமாத்துறது. அது எந்த வழியில் ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஸ்கேமு. அதனால தான் இதை வந்து இப்போவே நான் சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நிறைய பேரால் ஏமாந்துருக்கலாம். எனக்கு ஏன் சர்க்கிளில் 2 நாளைக்கு முன்னாடி தான் இது நடந்தது. அதனால தான் எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்றும் இல்லைங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கொரியர் பாக்ஸ் வரும். சரிங்களா? அதாவது என்னன்னா அமேசான்லேருந்து வராது, எதுலேருந்துமே வராது. அதில் ஸ்டிக்கர்லாம் பெருசாக ஒட்டியிருக்க மாட்டாங்க. சில டைம் அமேசான் மாதிரி போலி ஸ்டிக்கர் கூட ஒட்டியிருக்காங்க. நீங்கள் அதனால் வந்து அது வந்து எப்படின்னா, உங்களுக்கு பார்சல் வந்து வந்துடும் உங்கள் வீட்டுக்கு. உங்களோட அட்ரஸ் க்ளீனாக இருக்கும், உங்களோட பேரும் கரெக்டாக இருக்கும், உங்களோட ஃபோன் நம்பரும் கரெக்டாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கே வந்த மாதிரி தான் இருக்கும் அந்த இது. ஏன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் தான் போட்டு வந்திருக்கும். கிளியராக உங்கள் வீட்டு அட்ரஸ் போட்டு உங்கள் பேர் போட்டு தான் வந்திருக்கும். அதனால ஏதாவது இந்த மாதிரி ஐட்டம் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்காக வேறு யாராவது ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் வந்து உங்கள் பசங்க இருக்கலாம், உங்களுக்கு வந்து உங்கள் பசங்க யூஎஸ்லையோ யூகேலையோ இல்லையோ வெளிநாட்டில் இருக்கலாம், இல்லை வெளியூரில் இருக்கலாம். அவங்க கூட ஆர்டர் பண்ணியிருக்கலாம். அதனால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்காதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாராவது வந்து அனுப்பியிருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. அனுப்பியிருந்தாங்கன்னா அதுவுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரின்னு தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஐட்டத்தை கொடுத்துட்டு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் அந்த இதுக்கு பணத்தை அவங்க என்ன பணம் கேட்குறாங்களோ நீங்கள் அதை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போவாங்க. கேஷ் ஆன் டெலிவரி அமேசானில் இருக்குது. இதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பார்சலை கொடுப்பாங்க. நீங்கள் யாரோ உங்கள் வீட்டுக்கு தான் அங்கே வந்திருக்கு, நாங்கள் எப்படிங்க திருப்பி எடுத்துகிட்டு போக முடியுதா, நான் வந்து திருப்பி எடுத்து நீங்கள் வேணான்னு சொன்னாலும் நான் திருப்பி எடுத்துகிட்டு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது 400 ரூபாங்க, நீங்கள் கட்டி தான் ஆகணுமாங்க. தயவு செஞ்சு கட்டாதீங்க. நீங்கள் கட்டுறதுனால அதுக்குள்ளே என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரிய வராது. அது நீங்கள் ஆர்டர் பண்ணாட்டி கண்டிப்பாக அதை கட்டாதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த ஐட்டத்தை ஆர்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் முதற்கொண்டு இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே இல்லைனாலும் அவங்க ஃபோன் பண்ணி கூட கேட்பாங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு வராது. நார்மலாக நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணால் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணால் தான் நம்ம வீட்டுக்கு வருமே தவிர, நம்மளாம் ஆர்டர் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு எந்த பொருளுமே வரப்போகிறது இல்லை. இது மாதிரி ஃப்ரீயாக வருதுன்னு நினச்சி கூட வாங்கிக்காதீங்க. உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ஐஃபோனு இல்லை சும்மா ஏதோ ஒரு ஐட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு 400 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 2000 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபேமிலி. அதுவுமே இது யாரெல்லாம் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வயசானவங்க இருப்பாங்கள்ல தனியாக, அவங்க வீடை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த வீடை தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இவங்க வயசானவங்க தான் இருக்காங்கன்னு அவங்க வயசானவங்க வீட்டுக்கு அவங்களோட பேரை போட்டு அவங்க அப்பா பேரையோ இதையோ போட்டு தான் அவங்க பார்சலே வருது. அந்த பார்சலை வயசானவங்க வந்து ஏதோ சரி நம்ம பையன் தான் நமக்கு அனுப்பிச்சிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு 500 ரூபா கேட்டால் 500 ரூபாய் தூக்கி கொடுத்துட்டு அந்த கொரியரை வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பசங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்னடா எனக்கு ஏதாவது அனுப்பிச்சியானா? அவங்க பசங்களும் பொண்ணுங்களும் சொல்கிறாங்க, இல்லை நான் அனுப்பவே இல்லை, எதுவுமே அவனுக்கு அனுப்பலை அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரித்து பாரு என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பிரித்து பார்த்தா வெறும் ஒரு சின்ன லிக்விட் இருக்கும், இல்லை டூத் பேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சின்ன ஐட்டம் தான் இருக்கும் அந்த பார்சலுக்குள்ளே. அதனால பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த விலையே இருக்கும். அந்த டப்பா என்னவோ இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் அதோட பொருள் வந்து சின்னதாக தான் இருக்கும். 10 ரூபாய் 20 ரூபாய் பொருள் தான் வச்சுருப்பாங்க. அந்த பொருளுக்கு நீங்கள் 500 ரூபாயும் இல்லை 1000 ரூபாயும் கொடுத்து அவங்ககிட்ட கொடுத்து வாங்கியிருப்பீங்க. அதனால என்னன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஆர்டர் பண்ணாத பொருள் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்காதீங்க.
நீங்கள் சப்போஸ் உங்கள் பசங்களே அனுப்பிச்சிருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு அது தெரியலன்னா கண்டிப்பாக அந்த பொருளை அக்செப்ட் பண்ணாதீங்க. நீங்கள் திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சா கூட நம்ம அமேசானாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், எதாவது நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சா கூட உங்களுக்கு பணம் போயிடும். திருப்பி கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பொருளை தெரியாமல் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அந்த காசு போனது தான். அதுவும் இல்லாமல் அவங்க ஏதாவது பொருள் கொடுத்துருக்காங்க, சரி நம்ம இந்த டூத் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த லிக்விட் கொடுத்துருக்காங்க, வாஷிங் லிக்விட் கொடுத்துருக்காங்க, இந்த வாஷிங் சோப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையுமே யூஸ் பண்ணாதீங்க. மைட்பி அந்த லிக்விடில் கூட மயக்க மருந்து கலந்துருக்கலாம், இல்லை அந்த சோப்பில் வேறு ஏதாவது கலந்துருக்கலாம். அதனால் அதுவுமே நமக்கு நமக்கு தெரிய வராது. அது மாதிரி சப்போஸ் நீ யாராவது வாங்கியிருந்தா கூட நீங்கள் அதையுமே யூஸ் பண்ணாதீங்க. தலையை தூக்கி போட்டுருங்க. இனிமேவாவது ஏமாந்துருந்தீங்கன்னா ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. ஏமாறலைன்னா ஏமாறாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல போயிட்டு இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்துச்சுன்னா உங்கள் அப்பா மட்டும் மெயினாக சொல்லுவீங்க, வாங்காதீங்க. எந்த கொரியரும் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்காதீங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் எந்த கொரியர் வீட்டுக்கு வந்தாலும் ஃப்ரீயாக வந்தாலும் வாங்காதீங்க. நீங்கள் இதுதான் முதல் டைம் நம்ம சேனலுக்கு வரதா இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை இமிக்ரேஷன் நியூஸையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியரால் ஒருத்தர் ஏமாற்றப்பட்டதான்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்கும்போதுமே அதே மாதிரி கொரியர் டைப் தான். ஆனால் இது டிஃப்ரெண்ட்டான இப்போ ஏமாற்றுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபெட்எக்ஸ்லேருந்து ஒரு கொரியர் வந்திருக்கு, இல்லைனா உங்களுக்கு ப்ளூ டாட்லேருந்து கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேசுகிறவங்க எங்கேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிபிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை டிஆர்ஐலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை என்ஐஏலேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, இல்லை உங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எங்கேருந்தோ உங்களுக்கு இந்த மாதிரியான இடத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம், உங்களுக்கு ஒரு சஸ்பீசியஸான ஐட்டம் வந்திருக்கு, அதாவது சந்தேகப்படக்கூடிய ஒரு பார்சல் உங்களுக்கு வந்திருக்கு, அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க இந்த இடத்த. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு சஸ்பீஷியஸ் ஐட்டம், சந்தேகப்படக்கூடிய ஐட்டம் உங்களுக்கு பார்சல் வந்திருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கால் எடுத்து அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பயந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிட்டாலே போதும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வீடியோ காலில் வர சொல்லுவாங்க, ஸ்கைப் காலில் வர சொல்லுவாங்க. உங்களோட பார்சல் இதுதான் பாருங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்சலை காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸர் மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பக்கத்தில் 2 போலீஸ் நிற்கிற மாதிரி போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து அவங்களோட பேசுறதையும் பேசுறதையும் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பயம், நம்ம நிஜமாவே அந்த மாதிரி ஒரு சஸ்பீஷியஸ் ஐட்டம் வந்திருக்குமோ நமக்கு அப்படிங்கிறது நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாகவே பயந்துருவோம். நீங்கள் யாருக்கும் கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க, நீங்கள் யாருக்கும் காலும் பண்ண மாட்டீங்க. அவங்கள நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பதட்டத்தில் பயந்துட்டு இருப்போம். அப்போ நீங்கள் அவங்க அடுத்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இவ்வளோ காஸ்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிம்பாங்க. நம்ம அந்த பயத்தில் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதோ, இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போயிடக்கூடாதோ, நம்ம அரெஸ்ட் பண்ணிட போகிறாங்களோ, அந்த பயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க கேட்குற காசை நம்ம கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு நம்ம ஆளாகிடுவோம். அதனால இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்காதீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு பிஸ்னஸ் மேன் ரீசெண்டாக 1.98 crores இழந்திருக்காரு. அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா 1.5 crore உமன் ஒரு 1.5 crore இழந்திருக்காங்க. இது நிறைய டார்கெட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடி பர்சன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பிஸ்னஸ் மேனையும் இதை டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதை பற்றி தயவுசெய்து நிறைய பேர்கிட்ட நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது கால் வந்தால் கூட அவங்க சுதாரிச்சுப்பாங்க, சரி இது ஃபேக் கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நிஜமாகவே உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா கூட உங்களுக்கு கரெக்டான சேனலில் அவங்க உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணுவாங்க, உங்களை கனெக்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஃபோன்லேயோ இதுலேயோ ஸ்கைப்லேயோ யாருமே உங்களை காண்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபோன்லேயோ ஸ்கைப்லேயோ இது கால் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இது கண்டிப்பாக ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, அங்கேயே கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 ஸ்கேம் பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 3வது ஸ்கேம். இந்த 3வது ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருஷமாகவே இந்த ஸ்கேம் போயிட்டுருக்கு. இந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி சொல்லுவாங்க. அதாவது யூஎஸ்லேயும் கனடாலையும் மெயினாக, அதாவது இதை யாரை டார்கெட் பண்ணுவாங்கன்னா யார் புதுசாக யூஎஸ்க்கோ கனடாக்கோ வந்திருக்காங்களோ
அந்த பர்சன்ஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு இந்த எக்ஸ்போஷர் தெரியாது, நாடு எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ தான் வந்து லேண்ட் ஆகிருப்பாங்க, லேண்ட் ஆகி ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இந்த கால் வரும் அவங்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்பர்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல கொடுத்துருப்போம். அதனால் அவங்களுக்கு நீங்கள் புதுசுங்கிறது அவங்க கிளியராகவே தெரியும். உங்களோட ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கால் பண்ணி நான் வந்து 911 தான் உங்களுக்கு கால் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா 911 தான் வரும். அதாவது எமர்ஜென்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர மாதிரியே தான் உங்களுக்கு காப்ஸ் தான் கால் பண்ணுற மாதிரி 911 வரும். அவங்க பேசுகிற டோனும் பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் பேசுகிற மாதிரியே தான் பேசுவாங்க. அந்த காப்ஸ் வந்து கரெக்ட், நீங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் பே பண்ணல, நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறேன், உங்கள் ஃபேமிலியே அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதையும் நம்பவே நம்பாதீங்க. இந்த மாதிரி ஸ்கேம் வந்து எனக்கு தெரிஞ்சே ஒரு 10 வருஷமாகவே போயிட்டுருக்கு. ஆனால் இது அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுறாங்க. அதனால் முன்னாடி நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கால்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம், அதனால் நீங்கள் அதை அவாய்டும் பண்ணியிருக்கலாம். சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்கிறேன். இது ரொம்ப நாளாக போகிற ஸ்கேம் தான். இதை பற்றி வந்து தமிழ்லேயே ஒரு படம் வந்திருக்கு, இந்த ஸ்கேமை பற்றி தெலுங்குலேயும் ஒரு படம் வந்திருக்கு. இந்த ஸ்கேமை பற்றி கிளியராக அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இந்த ஸ்கேமுமே புதுசாக வரவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனடாவுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இல்லை யூஎஸ்க்கு புதுசாக வந்திருக்கீங்க, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற நம்பி தான் இதை சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு 911லேருந்து கால் வந்து உங்களுக்கு டேக்ஸில் நீங்கள் ஒழுங்காக கட்டலை, இல்லை நீங்கள் வந்து உங்களை I-94 சரியாக இல்லை நீங்கள் இந்த ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க அப்படி இப்படின்னு உங்களை சொல்லுவாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க, அந்த காலையுமே கட் பண்ணிடுங்க. நீங்கள் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே 911க்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு கால் வந்துச்சு, இது பொய்யா உண்மையானு கேட்டுக்கலாம். நீங்களும் அதை பற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து 4வது ஸ்கேம். நீங்கள் வந்து ஆல்ரெடி 3 ஸ்கேம் பார்த்துருப்பீங்க. 3 ஸ்கேம் பற்றி சொல்லியிருப்பேன். நீங்கள் அவ்வளோ கேட்கலன்னா கண்டிப்பாக கேட்டுவாங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்கேம் வந்து மெயினாக இந்தியாவுக்கு ஓடுது. 3rd ஸ்கேம் வந்து யூஎஸ் கனடா ஓடுது. இப்போ 4th ஸ்கேம் வந்து திருப்பி இந்தியாவோட ஸ்கேம் தான். இந்தியாவில் வந்து இன்னொரு ஸ்கேம் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வரும், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த ஸ்கேமுமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷமாகவே இந்த ஸ்கேம் போயிட்டுருக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய பேர் சொன்னால் தான் இந்த ஸ்கேம் பற்றி நமக்கு தெரியுமே தவிர, சொல்லாதனால நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது நிறைய பேருக்கு மைட்பி தெரிஞ்சிருக்கலாம். இந்த ஸ்கேமுமே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்கேம் போயிட்டுருக்கு. என்ன ஸ்கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு கொரியர் வந்திருக்குன்னு. நீங்கள் போய் பார்ப்பீங்க, அதில் ஐஃபோன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்குமே மெசேஜ் வந்திருக்கும், உங்களுக்கு ஐஃபோன் வந்து நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்கள் போய் வாங்கிக்கோங்கன்னு. நம்மளும் அதை நம்பி தான் போவோம். ஐஃபோனு இல்லை, வேறு ஏதாவது பெரிய ஐட்டம் வந்திருக்கு, நீங்கள் ஏன்னா காசு கட்டி வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து இப்போ 5000 ரூபாவோடதை வந்து நாங்கள் 2500 கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம், டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லி கூட உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நம்மளோட கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் தான் இந்த கொரியர் வரும். அதனால நிறைய பேர் என்ன நம்பிடுவோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் தானே வருது, அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் தானே வருது, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க நம்பி தான் நம்ம போய் வாங்க போவோம். அது கிடையவே கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸுக்கு யார் வேணால் வந்து கொரியர் அனுப்பலாம். உங்கள் பேரில் அனுப்பிச்சா அது அங்கே தான் இருக்கும். அது கவர்மெண்ட் வந்து அனுப்புகிற கொரியர்லாம் கிடையாது. அதனால வந்து யார் வேணால் உங்கள் பேரில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சு உங்கள் வீட்டுக்கு அட்ரஸ் அனுப்பிச்சா நீங்கள் போய் கொரியர் வாங்கிக்கலாம். அதனால அந்த மாதிரி கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் இவங்க அனுப்புகிறாங்க. அதில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2500 கட்டுங்க, அதை கட்டினா தான் இந்த பார்சல் தருவேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மெசேஜ் வந்து ஐஃபோனு இல்லை ஒரு மேக்கு இல்லைன்னா ஒரு ஐபேடு இல்லை இந்த மாதிரி ஏதாவது தான் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஒரு 2500 யார் ஐஃபோன் தர போகிறோம், நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு 2500 கட்டிடுவீங்க. கட்டிட்டு அந்த பார்சலையும் வாங்கிடுவீங்க. நீங்கள் இப்போ கட்டிட்டு வாங்கிட்டு பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சோப்பு டப்பாவோ இல்லை வேறு ஏதோ சின்ன ஐட்டோ இல்லை ஸ்பீக்கரோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் திருப்பியும் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறீங்க, இது வந்து ஐஃபோன் தான் எனக்கு வந்துடுதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து காசு கொடுத்து இது வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொருள் தான் இருக்குது, இதில் ஐஃபோன்லாம் ஒன்றும் இல்லை, அதனால் எனக்கு திருப்பி நீங்கள் காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்குன்னு தான் எங்களுக்கு தெரியுமே தவிர அது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது சார். இவ்வளோ பணம் கட்டி நீங்கள் வாங்கணும்னு தான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பணம் கட்டிட்டீங்க, நீங்கள் வாங்கிட்டீங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும், நாங்கள் திருப்பி எல்லாம் பணத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க திருப்பி உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் கட்டின பணம் வந்து கண்டிப்பாக அது வேஸ்ட்டு தான். உங்களுக்கு சின்ன சின்ன பொருள் தான் வந்திருக்கும், ஐஃபோனோ ஐபேடோ எதுவுமே வந்திருக்காது. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும்னாலும் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களும் ஏமாறாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை நம்ம ஈஸியாக கட்டுப்படுத்த முடியும்.
இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். அதை மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், புது புது இன்ஃபர்மேஷன்ஸு நியூஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.